செய்திகள். பிற்போக்கு சிந்தனை ஆணாதிக்கத்தை பாஜகவில் திணிக்க வேண்டாம். பாஜக பிரமுகர் பத்மாவதி அறிக்கை. புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் வழக்கறிஞர் மருது பாண்டியன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட ஜமீன்தார் கார்டன் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் தேர்தல் பொறுப்பாளர் சுத்திகேணி பாஸ்கர் தலைமையில் தீவிர பிரச்சாரம் செய்யப்பட்டது. பிற்போக்கு சிந்தனை ஆணாதிக்கத்தை பாஜகவில் திணிக்க வேண்டாம். பாஜக பிரமுகர் பத்மாவதி அறிக்கை. பாரதிய ஜனதா கட்சியில் திரௌபதி முர்மு, நிர்மலா சீதாராமன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் போன்ற பெண்களுக்கு முன்னுரிமை தரும் மதிப்புமிக்க தலைவர் மோடி அவர்களின் நல்லாட்சியால் ஈர்க்கப்பட்டு நான் பிஜேபியில் இணைந்தேன். என்னை சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ள பத்மாவதி, எனது கணவர் 25 ஆண்டுகளுக்கு முன்புதான் குற்றம் செய்தார், இப்போது அல்ல. அப்படியே என்றாலும் நான் குற்றவாளி அல்ல. என் கணவர் மணிகண்டன் குற்றவாளி அல்ல என்பதை உரக்க கூறி நீதிமன்றத்தில் நீதியை நிலைநாட்டியவர். தற்போது எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக உள்ள வழக்கறிஞர் தான் என்பது அனைவருக்கும் தெரியும். என் கணவர் இளைஞர்களை சீரழிக்கிறார் என்றால் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக உள்ளவர்கள் 10க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளை நடத்தி இளைஞர்களை சீரழிக்கவில்லையா? பெண் மக்கள் சேவை செய்ய வந்தால் அவர்களின் பின்னையே பேசுவார்கள். பெண்களுக்கு இடஒதுக்கீடு முன்னுரிமையும் தரப்போகிறார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்கள் அரசியலுக்கு வந்தால் கணவரின் அனுமதி வேண்டுமென்று நினைக்கும் உங்களின் பிற்போக்கு சிந்தனையும் உங்கள் ஆண் ஆதிக்கத்தையும் பாரதிய ஜனதா கட்சியில் திணிக்காதீர்கள். இது மோடியின் ஆட்சி என்று நான் அரசியலுக்கு வருவதற்கு என் கணவரின் அனுமதியோ ஆதரவோ தேவையில்லை என்று பத்மாவதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் வழக்கறிஞர் மருது பாண்டியன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வாகன பிரசாரங்களும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் வழக்கறிஞர் மருது பாண்டியன் தலைமையில் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம், கணேஷ் நகர் உட்பட அனைத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று காங்கிரஸ் அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறி கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் செந்தில், நாராயணன், லத்தீஷ் ஜேம்ஸ், சித்தானந்தம், சுரேஷ் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட ஜமீன்தார் கார்டன் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட ஜமீன்தார் கார்டன், மாரியம்மன் கோவில் வீதி, குபேர் பாடசாலை, மாரியம்மன் கோவில் பின்புறம் ஆகிய பகுதிகளில் சுமார் 300 வீடுகளுக்கு மேல் சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பன்னீர் மற்றும் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த் பாஸ்கர், ராஜ்பவன் தொகுதியின் நிர்வாகிகளான கதிரவன், மஞ்சினி முருகன், முத்துக்குமார் பிரகாஷ், ராகுல், ஹரிஷ் மற்றும் வள்ளி என்ற பச்சையம்மா, மாலதி, பாக்யா, உமா மகேஸ்வரி, சோசிலா மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்திற்கு ஆளுயர மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் பொன்னாடை போற்றியும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிளையின் நிர்வாகிகளான சதீஷ்குமார், லாவண்யா, தமிழரசி, கணேசன், பூங்கோதை, வித்யா, சாந்தி, சரவணன் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர்.
மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோயிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர் மற்றும் ரவிச்சந்திரன், புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தமன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துருவை முத்துவேல், உதயகுமார், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ்குத்தப்பாக்கம் ஐயப்பன், கேட்டரிங் சவரப்பட்டு ரவி, ஓமிபூர் பம்பை முத்து, அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் தேர்தல் பொறுப்பாளர் சுத்திகேணி பாஸ்கர் தலைமையில் தீவிர பிரச்சாரம் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் அதிமுக சார்பில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் கோ தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநிலம் முழுவதும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பு மற்றும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தட்டாஞ்சாவடி தொகுதியில் தேர்தல் பொறுப்பாளர் சுத்திகேணி பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் பேசிய அன்பழகன், மாநில மக்களுக்கு ஒரு சில நலத்திட்ட உதவிகள் வழங்குவது மட்டும் அரசின் சாதனைக்கில்லை, மாநில வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். தட்டாஞ்சாவடி தொகுதியை பொறுத்தவரை முதலமைச்சர் அவ்வப்போது தேர்ந்தெடுக்கும் நட்சத்திர தொகுதியாகும். ஆனாலும் இந்த தொகுதியில் கடந்த 3 ஆண்டுகளில் எந்த இளைஞருக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கி தரவில்லை. மாறாக இந்த தொகுதியில் உள்ள தொழிற்பேட்டை பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலையின்றி தவிக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்திய அளவில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படாத ஆட்சி பாஜக கூட்டணி ஆட்சி. ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலம் புதுச்சேரி மட்டும்தான். எனவே அனைவரும் இந்த முறை அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிபவர் சத்யநாராயணன். ஓட்டுநராக இவருக்கு கடந்த 2 மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து அவர் PRTC மேலாளரிடம் கேட்டு எந்தவித பதிலும் இல்லை. இதனால் அதிருப்தி அடைந்த இவர் இன்று கையில் பெட்ரோல் பாட்டிலுடன் PRTC அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றார். அப்போது அங்கிருந்த ஊழியர்கள் பெட்ரோல் பாட்டிலை பிடுங்கி அப்புறப்படுத்தினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேலாண் இயக்குனர் கலிய பெருமாளிடம் தீக்குளிக்க முயன்ற ஓட்டுநர் சத்யநாராயணன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 2 மாதம் சம்பளம் இல்லாமல் குடும்பம் கஷ்டப்பட்டு வருவதாகவும் பள்ளியில் பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் கூட செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக எனக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என மேலாண் இயக்குனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து அவரை சமாதானப்படுத்திய மேலாண் இயக்குனர் கலிய பெருமாள் இன்னும் 1 வார காலத்தில் சம்பளம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனையடுத்து அவர் சமாதானமாக்கி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். PRTC போக்குவரத்து கழகத்தில் 2 மாதம் சம்பளம் இல்லை என்று திடீரென ஓட்டுநர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் தேர்தல் பரப்புரை செய்யப்பட்டது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ், திமுக உட்பட கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பது மற்றும் திறந்த வெளி வேனில் பிரசாரம் செய்வது என தொடர்ந்து வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி நெல்லித்தோப்பு தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் வேட்பாளர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட இந்தியா கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளையும் தற்பொழுது ஆளும் மத்திய மாநில அரசின் மக்கள் விரோத செயல்கள் குறித்தும் எடுத்துக் கூறி கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பழனி, திமுக பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கின்ற ஆறுமுகம், நெல்லித்தோப்பு தொகுதி திமுக பொறுப்பாளர் கார்த்திகேயன் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.
கல்லூரி பேராசிரியர்கள் திட்டியதால் கல்லூரி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறி பெற்றோர்கள் கல்லூரியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சொக்கநாதன் பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ் தேவி தம்பதியரின் மகள் கிருஷ்ண சூர்யா புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் BA B.Ed முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த மாணவி பயிலும் கல்லூரியில் கொடுக்கப்பட்டும் வீட்டு பாடங்களை இந்த மாணவி செய்ய முடியாமல் அவதிக்குள்ளாகி உள்ளார். இதனால் அதிக அளவு வீட்டு பாடங்களை கொடுக்க வேண்டுமென மாணவியின் பெற்றோர்கள் கல்லூரி நிர்வாகத்தினரிடம் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் மாணவி கடந்த வெள்ளிக்கிழமையன்று வீட்டு பாடம் செய்யாததால் கல்லூரி பேராசிரியர்கள் திட்டியுள்ளனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த கல்லூரி மாணவி இரவு வீட்டின் அருகில் துப்பட்டாவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மாணவி தூக்கில் தொங்கியபடி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் மாணவியை மீட்டு உடனடியாக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவி ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். அதனைத் தொடர்ந்து இறந்த மாணவியின் பெற்றோர்கள் இன்று தனியார் கல்லூரியை முற்றுகையிட்டு உங்களால் எனது மகள் இறந்துவிட்டாள் என கூறி கல்லூரி முதல்வரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாணவி இறந்தது தொடர்பாக மாணவியின் பெற்றோர்கள் டி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பிற்போக்கு சிந்தனை ஆணாதிக்கத்தை பாஜகவில் திணிக்க வேண்டாம். பாஜக பிரமுகர் பத்மாவதி அறிக்கை. புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ராஜ்பவன் தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் வழக்கறிஞர் மருது பாண்டியன் தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட ஜமீன்தார் கார்டன் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து தட்டாஞ்சாவடி தொகுதி முழுவதும் தேர்தல் பொறுப்பாளர் சுத்திகேணி பாஸ்கர் தலைமையில் தீவிர பிரச்சாரம் செய்யப்பட்டது.